நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷுவா டிவி நேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவருக்கு இந்த காணொளி மூலம் உங்களை சந்திக்க வைக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எழுப்புதல் நேரத்துக்காக அப்படியே இந்த டிவி சேனலில் பார்த்துட்டு ஒவ்வொரு தலைகளை சாய்த்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரையும் நன்றியோடும் துதிக்கிறோம், சோத்துரிக்கிறோம். ஆண்டவரை அப்பா, அந்த எழுப்புதல் நேரத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்கள் கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் மகிமையின் பிரசன்னம் எங்களை ஒவ்வொருவரையும் அழுக செய்வதாக. ஆவியானவரே, நீங்கள் எங்களை மறைத்து வெளிப்படுங்க. இம்மட்டும் காத்து வினசரையும் துடிக்கிறோம். இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா 18வது அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேலின் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களை செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேலின் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்களும் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிகளுக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாக பேசின இந்த சாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்று புற சாதிகளையும் ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. பாருங்கள், கர்த்தர் அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்கிறாரு. இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனமே, நான் உன்னை எதற்கு முன்குறித்திருக்கிறேன், என்ன நோக்கத்துக்கு நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன், என்ன திட்டத்துக்கு நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன், என்ன தீர்மானத்துக்கு உன்னை முன்குறித்திருக்கிறேன், அதை நீ மறந்து போனையே, என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டையே அப்படின்னு சொல்லி எரேமியாட்ட உரைக்கிறாரு. தீர்க்கதரிசன ஜனத்தோடு உரைக்கிறார். கர்த்தர் நெகேமியாவோடு எரேமியாவோடு என்ன செய்கிறாரு, பேசுகிறார். எரேமியாவோடு என்ன செய்கிறார், தீர்க்கதரிசி எரேமியாவை கொண்டு என்ன செய்கிறாரு, இஸ்ரவேல் குடும்பத்தார்கிட்ட பேசுகிறாரு. 12 கோத்திரம் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள், இஸ்ரவேல் குடும்பத்தாரை, இஸ்ரவேலின் கோத்திரத்தை விசேஷமாக தெரிந்தெடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக இடத்துல ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அடிமைத்தனமாக இருந்த இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்கி அந்த இஸ்ரவேல் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அநேக டைம் என்ன செய்வாங்களா, கூக்குரல் இடுவாங்களா. கூக்குரல் எப்படின்னா, எகிப்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியலையே, இவ்வளோ பாடுகளில் இருக்கிறோம், எல்லா சாதிகளிலும் நம்ம கீழ்த்தனமாக இருக்கிறோமே, நமக்கு கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அவங்கெல்லாம் மேன்மையில் இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு இருதய பொல நினைச்சிச்சு அவங்களோடு இருந்துச்சு. கர்த்தர் பாருங்க, வேதம் சொல்லப்படுகிறது, மனுஷனோ முகத்தை பார்க்குறான், நானும் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டது போல அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோட இருதயம் கொந்தளிப்பு கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அதை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால தான் கர்த்தர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை விடக்கூடாது, இஸ்ரவேல் ஜனத்தை பெருக பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த 12 கோத்திரத்தை இஸ்ரவேல் ஜனத்தை ஒடுக்கிறதுக்கு தான் பார்த்தாங்களே ஒழிய பழிகி பெருக விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அநேக போராட்டங்களும் அநேக சஞ்சலத்துக்குள்ளேயும் அநேக பற்கடிப்புக்குள்ளேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு டைம் பாளையத்துக்குள்ளே இறங்கும் போதும் போராட்டம், இஸ்ரவேல் ஜனங்கள் அரிசி விளைநிலங்களில் விதைக்கும் போது போராட்டம், அறுக்கும் போதும் போராட்டம். இவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலையும் அவங்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய பலிபீடத்தை அசைச்சதுனால கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து நான் எகிப்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தனே இஸ்ரவேலே. என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேலின் குடும்பத்தாரே, குயவன் கையில் களிமண்ணை போல ஏன் கரத்தில் நீ களிமண்ணை போல இருக்கிற, நான் உன்னை இடிக்கிறதுக்கும் உன்னை நாட்டுறதுக்கும் உன்னை பிடிங்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது. நான் இன்னும் உன்னை உயிரோடு எதுக்கு வைத்திருக்கிறேன்னா, நான் அந்த எகிப்திலேருந்து உன்னை கொண்டு வந்து வனாந்திரத்தில் என்ன செய்ய, நீரூற்று இல்லாத இடத்துல உனக்கு நீரூற்றை உண்டு பண்ணி மாதாவின் தண்ணீரை மதுரமாக்கி உன்னை எவ்வளோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வச்சு கொண்டு வந்தனே, மன்னாவை கொடுத்து போஷித்தனே, தூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை உனக்கு கொடுத்து
யோசித்து வந்தனே, எவ்வளோ விசேஷித்தமான காரியங்களெல்லாம் உனக்கு செஞ்சுருக்கிறேன். என் அன்பை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டியே, வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரத்தை வணங்க ஆரம்பிச்சுட்டியே, என்னை விட்டு தூரம் போயிட்டியே அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய இருதயம் கலங்கப்பட்டதுனால கர்த்தர் பாருங்க, எரேமியாட்ட கர்த்தர் பேசுகிறாரு. இந்த ஜனத்தோடு என் வார்த்தை உண்டாயிற்றுன்னு சொல்லி என்ன செய்ய, இஸ்ரவேலின் குடும்பத்தாருக்கு நீ போய் தீர்க்க தரிசனம் உரன்னு சொல்லுகிறாரு. அதை தான் சொல்கிறாரு, எரேமியாவை பார்த்து சொல்கிறாரு, பிடுங்கிறதுக்கும் நாட்டுறதுக்கும் இடிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. குயவன் கையிலே களிமண்ணை போல இஸ்ரவேலின் குடும்பத்தார் என் கைகளில் இருக்கிறாங்க. நான் அழிக்க நினைச்சா அழிச்சிடலாம். அவனை சீக்கிரம் மனம் திரும்ப சொல்லு. என் நாம மகிமைக்கு உருவாக்கி அவனை பழுகி பெருக பண்ண வச்சிருக்கிறேன். என்னை விட்டு தூரம் போயிட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, எரேமியாட்ட புலம்புறத எரேமியா இஸ்ரவேலி ஜனத்தை பார்த்து என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதே போல தான் இன்னைக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜனம் எது உண்மையுள்ள கடவுள், எது உண்மையுள்ள நன்மையை செய்கிற கடவுள்னு தெரியல. இன்னைக்கு வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரத்தை வணங்கி இன்னைக்கு என்ன செய்ய பின்தொடர்ந்து போகிறாங்க. அந்த ஜனத்துக்கு கர்த்தர் உண்மையுள்ள கர்த்தர் என்று நிரூபிக்கிறதுக்கு தான் அன்னைக்கு எரேமியாவை தெரிந்து கொண்டது போல, எசேக்கியேலை தெரிந்து கொண்டது போல, சாத்ராக் மேஷாக்கை தெரிந்து கொண்டது போல, இன்னைக்கு உங்களை என்னை அந்த டிவி சேனல் மூலியம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் அன்னைக்கு எரேமியாவை தெரிந்து கொண்டது போல உங்களை தெரிந்து கொண்டு இந்த ஜனத்துக்கு சுவிசேஷத்தையும் இந்த ஜனத்துக்கு தீர்க்க தரிசனத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துறதுக்கு தான் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் யாரை அனுப்புவேன்? ஏசாயாவை பார்த்து சொல்கிறாரு, நான் யாரை அனுப்புவேன்? என் காரியமாக யார் போவா? என் வார்த்தையை சுமந்து கொண்டுட்டு போய் இந்த இஸ்ரவேலி ஜனத்திட்ட யார் பேசுவா அப்படின்னு சொல்லி நின்ன மாத்திரத்தில் கர்த்தர் பாருங்க, ஏசாயா நாவை தொட்டு கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா நாவை தொட்ட மாத்திரத்தில் ஏசாயா கூக்குரல் எடுக்கிறாரு, ஏசாயா கதறுகிறாரு, ஆண்டவரே நான் அசுத்த உடதுள்ளவனே, என் நாவை தொட்டுட்டீங்களே, அக்கினிமயமான நாவை தொட்டுட்டீங்களே, உங்கள் வார்த்தை நாவல வைத்துட்டீங்களே, நான் இனி விட மாட்டேன். நான் போய் இஸ்ரவேலி ஜனத்துக்கு உங்க வார்த்தையை சுமந்து கொண்டு போய் சொல்ல போறேன். என்ன தீர்க்கதரிசியா ஏற்படுத்திட்டீங்களே, எனக்கு ஏன் நியமிக்கப்பட்ட ஊழியத்தை நான் என்ன செய்ய போறேன், தொடர போறேன்னு சொல்லி அந்த வைராக்கியம் என்ன செஞ்சு ஏசாயாட்ட இருந்துச்சு. அதே வைராக்கியம் உள்ள அதே ஏசாயாவை எழுப்புறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த டிவி சேனல் மூலியம், இந்த எழுப்புதல் சேனல் மூலியம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அன்னைக்கு வார்த்தையை சுமந்து கொண்டு போற ஒரு ஏசாயா இருந்தானே, அதே போலதான் இன்னைக்கு வார்த்தைகளை சுமந்து கொண்டு போய் ஜனத்துக்கு ஆறுதலுக்கும் காயங்கட்டுறதுக்காகவும் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும் கட்டுண்டவர்களை காவலிருந்து விடுதலையாக்குறதுக்கும் ஒரு மனுஷன் வேணுமே. நான் யாரை அனுப்புவேன்னு கேட்கிறாரு. அன்னைக்கு ஏசாயா போனார் இஸ்ரவேலி ஜனத்துக்கு சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கும். இன்றைக்கி நம்ம ஜனத்துக்கு யார் இந்த சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்துவா? அது இந்த டிவி சேனலை பார்த்துட்டு இருக்கிறோம் நீங்களாக கூட இருக்கலாம்ல. அது சொல்கிறாரு, உன் ஜாதிகளுக்கு உன் உடன்படிக்கையாகவும் உன் ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாகவும் உன்னை ஏற்படுத்தியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுப்புதலை பற்ற வைக்கணும், நீ எழுப்புதனை பற்றி எரியணும். அந்த வார்த்தை அநேகரை தேர்ச்சி நடத்த போகுது. அன்றைக்கி வனாந்திரத்தில் ஆண்டவர் 40 நாள் சோதிக்கப்படும் போது 40ஆவது நாள் முடிஞ்ச உடனே அவருக்கு பசி உண்டாயிட்டுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை என்ன சொல்லப்படுதுன்னா, பிசாசானவன் சொல்கிறான், நீர் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டு பாருன்னு சொல்கிறான். மனுஷன் அப்பத்தில் மாத்திரமில்லை, தேவரோட வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த வார்த்தை அநேகருடைய தரித்திரத்தை மாற்றும். இந்த வார்த்தை அநேகருடைய காயங்களை கட்டும். இந்த வார்த்தை அநேகரை கர்த்தருக்கு நேரம் திருப்போம். இந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிற வார்த்தை. அதைத்தான் சொல்கிறாரு இயேசு. சொல்கிறாரு, வனாந்தரத்தில் பிசாசிட்ட சொல்கிறாரு, மனுஷ அப்பத்திர மாத்திரம் இல்லை, தேவனுடைய இந்த வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான்னு சொல்லி இந்த வார்த்தையை சுமந்துட்டு போகிற கழுதையை தேடிதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இந்த ஜாஸ்வா டிவி மூலம் இந்த எழுப்புதல் நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. இந்த கடைசி கால எழுப்புதலை ஆண்டவர் பற்ற வைக்கிறதுக்கு தான் உங்கள் மேல் அந்த அக்கினியை போட்டு
உங்கள் மேல் அந்த வல்லமையை வைத்து, உங்கள் மேல் அந்த வரங்களை வைத்து கர்த்தர் ஏசாயா காலத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாச்சுல. ஏசாயா காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை அநேக ஜன இஸ்ரவேல் சமஸ்வத்துக்கு கர்த்தர் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினது போல இன்னைக்கு உன் ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்துறதுக்கு தான், உன் ஜாதிகளுக்கு இன்னைக்கு உன்னை கூர்மையுள்ள பட்டயமாக மாற்றுறதுக்கு தான், உன் ஜாதிகளுக்கு உன்னை கூர்மையுள்ள பட்டயமாக மாற்றி உன் ஜாதிகளுக்கு உன்னை போரடிக்கிற கருவியாக மாற்றுறதுக்கு தான் ஆண்டவர் இந்த டிவி சேனல் மூலம் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. கடைசி காலத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறாரு. எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ பவுல் சொல்கிறாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதையே நான் லக்கை நோக்கி என்ன செய்கிறேன்? தொடருகிறேன். ஆசையாக என்ன செய்கிறேன்? தொடர விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. சும்மா ஆண்டவர் ஒன்று ஒரு மனுஷனை தொடமாட்டாருங்க. தெய்வ திட்டருக்கு போய் தான் என்ன செய்கிறாரு? நம்ம இதுவரை என்ன செஞ்சுக்கோம்? பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். பாருங்கள், வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் நம்மளோடு கூட இடைப்பட்டுட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் என்ன செய்கிறாரு? நம்மளோடு என்ன செய்கிறாரு? இடைப்பட்டுட்டே இருக்கிறார். அவருடைய காரியத்தை என்ன செய்யணும்? நம்ம வெளிப்படுத்துகிறவங்களா என்ன செய்யணும்? மாறணும். தெய்வ திட்டத்தை என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? கொண்டு போகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும்? மாறணும். அப்போது அவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? அநேக ஜனத்துக்கு வெளிப்படணும் தான் என்ன செய்யுது? பாருங்கள், எரேமியா 32வது அதிகாரம் 19வது வசனம். யோசனையில் பெரியவருமான செயலில் வல்லவருமாக இருக்கிறார். அவருக்கு அனைவருடைய வழி தக்க அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனு தக்கவும் அளிக்கும்படி தம்முடைய கண்கள் மனுசுபத்தினுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறார் என்றார். பாருங்கள், அவர் யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாக இருக்கிறார். பாருங்கள், அவன் கிரியத்துக்கு என்ன செய்கிறாரு? அவர் பலன் அளிக்கிற தேவனாக இருக்குன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்ம கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும், கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும்னா நம்ம எடுத்து செய்ய வேண்டிய காரியம், நம்ம எழும்பின உடனே கிரியை வெளிப்படாது. நம்ம ஓட ஓட அதான் வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. பாருங்கள், அவன் கிரியத்தக்கன்னு என்ன செய்யப்படுமா? பலன் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. நம்ம எவ்வளோ தூரம் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு ஓடுகிறோமோ அவர் அவ்வளோ தூரம் என்ன செய்கிறார்? நம்மளோடு கிரியைகளை நடப்பிக்க போகிறாரு. அப்போ அவர் நம்மளோடு கிரியைகளை நடப்பிக்கனா நம்ம கிரயம் செலுத்தாமல் அவர் நம்மளை பயன்படுத்தவே முடியாது. நம்ம கிரயம் செலுத்தாமல் நம்ம அவருடைய சித்தத்தை நம்ம செய்யவே முடியாது. நம்ம கிரயம் செலுத்தாமல் நம்ம கரத்திலிருந்து வல்லமை வெளிப்படாது. நம்ம கிரயம் செலுத்தாமல் கர்த்தருடைய வார்த்தை நம்ம நாவிலிருந்து வெளிப்படாது. நம்ம கிரயம் செலுத்தாமல் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறத என்ன செய்ய முடியாது? அவர் நிரூபிக்க முடியாது. ஒரு மனுஷன் நம்மளோடு கூட பாருங்கள், இன்றைக்கி வேதத்தில் நிறைய மனுஷரை பார்க்க முடியும். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது தான் ஆண்டவருடைய காரியங்கள் அவனுக்கு வெளிப்படுத்தி, நீ இங்கே போய் பேசு. அன்றைக்கி ஏசாயாவை பார்த்து சொல்கிறாரு, எசேக்கியா ராஜாவோட காரியம் நிறைவேறிச்சு. அவன்கிட்ட போய் அவர் சமூகத்தில் உட்காரலன்னா அந்த காரியம் வெளிப்பட்டிருக்காது. எசேக்கியாட்ட போய் அவன் காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லு. எசேக்கியா ராஜாவோட காரியங்களை அவனுக்கு மரணத்துக்கு நேரம் என்ன செஞ்ச வியாதி வந்துச்சு, மறிக்க போகிறான் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் ஏசாயா போய் எசேக்கியா ராஜாவிட்ட போய் சொல்கிறாரு, கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் காரியங்களை ஒழுங்குபடுத்து, உன்னோட காரியங்களை ஒழுங்குபடுத்தி கர்த்தர் ஒன்று எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த சொன்ன மாத்திரத்தில் சொவரு பக்கம் திரும்பி இருந்து ஜெபம் பண்ணுகிறாரு. ஆண்டவரே, நீர் காட்டின நிற்கல தானே நான் ஓடுனேன், நீ நீட்ட நிற்கல தானே நின்னேன், நீ சொன்ன காரியத்தை தானே தேசத்தில் நடப்பிச்சேன். அப்படி சொன்ன மாத்திரத்தில் ஏசாயா முத்தத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாலே ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு 15 வருஷம் ஆயுசு நாட்டில் கூட்டி தருகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், அப்போ அன்றைக்கி ஏசாயா தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டது எதுக்குன்னா, கர்த்தருடைய காரியம் வெளிப்படணும், தெய்வ திட்ட தேசத்தில் வெளிப்படணும், தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? அநேக இடத்துக்கு என்ன செய்யணும்? வெளிப்படணும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுலோட வாழ்க்கையில் தேவ தரிசனத்தை விட்டு விலகும்போது கர்த்தருடைய வார்த்தைக்காக சவுலுன்னு பாருங்கள் ரொம்ப போராட்டத்தில், ரொம்ப போராட்டம். ஆண்டோடைய வார்த்தைக்காக எங்கெங்கெல்லாம் சோசியக்காரன் மந்திரவாதி எல்லாத்தையும் தேடி பார்த்தான், கிடைக்கல. கடைசியில் சாமுவேலோட ஆவி எழும்பி சொல்லிச்சு, உன்னுடைய ராஜகீரம் என்ன செஞ்ச, ராஜபாரம் என்ன செய்ய பறிக்கப்பட்டுருச்சு, இனி என்ன செய்ய முடியாது, நீ ராஜபாரத்தில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. கர்த்தருடைய வார்த்தை இல்லை அப்படின்னா நம்ம ஊழியமும் செய்ய முடியாது, தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது, எழுப்புதலுக்கு நம்ம பங்காளியாக மாற முடியாது, தேவ நோக்கத்தை என்ன செய்ய முடியாது, தேசத்தில் நிறைவேற்ற முடியாது. அந்த கர்த்தருடைய
நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் சொல்கிறாரு, கோரோசுக்கு முன்பாக ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிழ்க்கும்படி நான் உன்னை அபிஷேகம் பண்ணின சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறேன்னு சொல்லுகிறாரு. உனக்கு முன்பாக போய் கோணனானவளை செவ்வையாக்கி கரடு முன்னானவளை சமமாக்கி நான் சேனைகளின் கர்த்தர், நான் உன்னோடு கூட மகிமைப்படுவேன்னு சொல்கிறாரு. அப்போ அதுதான் சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவனாக இருக்கிறேன். நான் அந்த ரங்கத்துக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்த புதையல்களையும் நான் உனக்கு தருவேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? வாக்கு தத்தம் பண்ணுகிறாரு. எதற்காக ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் தெரியுமா? அந்த அபிஷேகம் நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த வல்லமை நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்குது, நம்ம மேலே அந்த அதிகாரம் நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. ராஜாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு வசனம் சொல்லுது பாருங்க, கல்தேக்கு ஓடி வாருங்கள், கர்த்தர் என்னை மீட்டு கொண்டாருன்னு சொல்லி சுவிசேஷத்தை பிரசாபப்படுத்துன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டின் ஏசாயா காலத்திலேயே சொல்லப்பட்டுருச்சு. அந்த தரிசனத்துக்காகத்தான், இந்த கடைசி கால சுவிசேஷத்துக்காகத்தான், கடைசி கால ஜனத்தை எழுப்புறதுக்காகத்தான் அந்த எழுப்புதல் அக்கினி என்ன செய்யணும்? நம்ம மேலே விழணும்னா நம்ம கிரையை செலுத்தணும். அன்றைக்கி ஏசாயா மேலே ஒரு எழுப்புதல் வந்துச்சு. அதே போல் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் உங்களுக்கும் எனக்கு ஒரு எழுப்புதல் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. தனி மனிதனை எழுப்புதல். அந்த தனி மனிதன் எழுப்புதல்னா என்னென்னா, தேவனோடு கூட நம்ம சஞ்சரிக்கிறது, தேவனோடு கூட நடக்கிறது, தேவனோடு கூட பேசுகிறது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்படுகிறது. நமக்குள்ள ஒரு தனி மனித எழுப்புதல் வந்தால் தான் அன்னைக்கு தேவ மனுஷன் ஏசாயாக்குள்ள ஒரு தனி மனித எழுப்புதல் இருந்துச்சு, எசேக்கியாவுக்குள்ள தனி மனித எழுப்புதல் இருந்துச்சு, அன்னைக்கு தாவீதுக்குள்ள ஒரு தனி மனித எழுப்புதல் இருந்துச்சு. அவரோடு உடையாடுகிற, அவரோடு கூட என்ன செய்ய சஞ்சரிக்கிற ஒரு தனி எழுப்புதல் இருந்துச்சு. அதே போல தான் நமக்குள்ள ஒரு தனி எழுப்புதல் வந்தால் தான் நம்ம தேசத்துக்குள்ள போய் அக்கினியை பற்ற வைக்க முடியும். அந்த தனி எழுப்புதல் நமக்குள்ள வந்தால் தான் அநேக ஜனத்தை கர்த்தருக்கு நேரம் திருப்ப முடியும். தனி எழுப்புதல் நமக்குள்ள வந்தால் தான் அநேகரை மறுரூபமாக்க முடியும். தனி எழுப்புதல் நமக்குள்ள வந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அநேகருடைய குருடன கண்களை திறக்க முடியும். தனி எழுப்புதல் நமக்குள்ள வந்தால் தான் முடவனை நடக்க செய்ய முடியும். ஒரு தனி எழுப்புதலை கர்த்தருக்குள்ள சஞ்சரிக்கிற எழுப்புதல் அன்னைக்கு யோவானுக்குள்ளேயும் பேதுருக்குள்ளே இருந்துச்சு தனி எழுப்புதல். அந்த தனி எழுப்புதலுக்காகத்தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறாரு. இந்த டிவி சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், அந்த தனி எழுப்புதல் என்ன செய்யணும்? நம்ம மேலே பற்றி எரியணும். அந்த தனி எழுப்புதல் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு இடைப்பட்டுட்டே இருக்கணும். இடைப்பட்டு இருக்கும்போது தான் அவர் தேசத்தில் உள்ள காரியங்களை நமக்கு வெளிப்படுத்திட்டே இருப்பார். இந்த காரியத்தை நீ தீவிரமாக செய்ய, இந்த காரியத்தை நீ தீவிரமாக செய்ய. அன்னைக்கு ஏசாயா ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால தான் ஆண்டவர் ஏசாயாட்ட பேசிட்டே இருக்கிறாரு. இந்த காரியத்தை பேசு, இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்ன செய்ய, இந்த வார்த்தையை கொடுன்னு சொல்றாரு. அதே போல எரேமியாட்ட பேசுறாரு, இன்னைக்கு குயவன் கையில களிமண்ணை போல என் கரத்தில் இருக்கிறீங்க, பிடுங்கவும் முடியும், நாட்டவும் முடியும், இடிக்கவும் முடியும். அதனால அந்த தனி மனித எழுப்புதலே அதே மாதிரி எரேமியாக்குள்ள இருந்துச்சு. அதே போல நம்மளோட வாழ்க்கையில நமக்குள்ள அந்த தனி எழுப்புதல் இருக்குதா? தனி மனித எழுப்புதல் இருக்குதா? தனி மனித வாஞ்சை இருக்குதா? கர்த்தரோட நான் சஞ்சரிக்கணும், கர்த்தரோடு நான் பேசணும். ஏனோக்கு பாருங்க, ஏனோக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து கர்த்தருடைய வேதம் சொல்றது 300 வருஷம் சஞ்சரிச்சான்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. நம்மளோட வாழ்க்கை ஆண்டவர் சமூகத்தில் இருக்குதா? ஆண்டவரோடு நம்ம சஞ்சரிக்கிறோமா? நம்ம லைஃபு அப்புறம் எப்படிங்க எழுப்புதலை கொண்டு வர முடியும்? இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு நம்ம பங்காளியாக மாறணும். அந்த கடைசி கால எழுப்புதலுக்கு நம்ம ஒரு பாத்திரமாக மாறணும். அதுக்கு தான் யோவேலிலையும் அப்போஸ்தலர் நடவடிக்கை சொல்ல, மாம்சமான அவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனத்தை காண்பார்கள்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவி ஒன்று இடத்தில் வரும்போது வெலனடைஞ்சு எருசலேமில் யூதாவிலும் சமரியாவிலும் உலகமெங்கும் சாட்சியாக நிற்பேன்னு சொல்லப்படுகிறது. இன்றைக்கி பரிசுத்த ஆவியை பெற்றுட்டு என்ன செய்கிறாங்க? அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஊழியம் செய்யாதபடிக்கு. என்னைக்கு தாவீது மேலே அபிஷேகம், சாமுவேல் அபிஷேகம் கொம்பு தைலத்தினால் அபிஷேகம் பண்ணாரோ, அந்த கனமான ஊழியத்துக்காக கர்த்தர் தேவ திட்டத்துக்காக அழைக்கப்பட்டானோ தாவீது, அதே போல தான் இன்றைக்கி உங்கள் மேலே அபிஷேகத்தை ஊற்றி, அந்த அபிஷேகம் தான் உனக்குள்ள ஊழியத்தின் அடையாளம், அந்த அபிஷேகம் தான் உன் தரிசனத்தின் அடையாளம், அந்த அபிஷேகம் தான் அந்த எழுப்புதலுக்கு நீ முன்குறிக்கப்பட்ட பாத்திரம். நீ அந்த அபிஷேகம் தான், அந்த கடைசி கால அந்த அபிஷேகம் தான் உன்னை தரிசனத்துக்கு நேரம் கொண்டு போகிற எழுப்புதல் தரிசனம்.
அப்படியே ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை தாழ்த்து வெறுமையாக்கி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த எழுப்புதலுக்காக அந்த பிள்ளைகளோடு நீங்கள் பேசுனீங்களப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா இம்மட்டும் காத்து எபினேசரே உம்மை துதிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.